சமை வணக்கம். மக்கள் அதிகாரம் பத்திரிகை ஆசிரியர். 18 சித்தர்கள் ஒரே இடத்துல வைக்க வேண்டிய நோக்கம் என்ன சாமி? அதாவதுங்க சாமி, இப்போ என்னென்னா, குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படிம்பாங்க. அதுபோல் நமக்கு உலகத்துக்கு எல்லா தெய்வங்களையும் இதுதான் விநாயகர், இதுதான் முருகர் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் சித்தர்கள். 18 சித்தர்கள் தான் இந்த பிரபஞ்சத்திலையும் ஆண்டதும் சரி, உலகத்தையும் ஆண்டதும் சரி. இது நம்ம பண்டைய காலத்திலேருந்தே நம்ம இந்த வழிபாட்டில் இருக்கிறோம். அதுபோல் நான் இதில் ஒரு 18 வயசுலேருந்தே இருக்கேன். என்ன காரணம்னா, இந்த 18 சித்தர்களை வச்சோம் அப்படின்னம்னா மக்கள் இன்னும் அந்த சித்த மரபில் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கணுங்கிற நோக்கம்தான். நம்ம ஆன்மீகத்தினுடைய மூலமே பார்த்திங்கன்னா இந்த 18 சித்தர்கள் தான். சித்தர்களால் தான் இந்த உலகம் வழி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? 100% அதுதான் உண்மை. சரி. அதாவது சித்தர்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது, ஆனால் சித்தர்கள் அருவமாக இருப்பாங்க. இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ உங்கள் ரூபத்தில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கலியுகத்தில் வராமல் இல்லை. இந்த கலியுகத்தில் 2022 சித்தர்கள் எல்லாம் தோன்றிட்டாங்க. அதுக்கான காரணங்கள் உங்களால் சொல்ல முடியுமா சாமி? நிறைய மாற்றங்கள். நீங்கள் இதே 2017 2020 நம்ம சித்தர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கோமான்னு பாருங்கள். பேசியிருக்க மாட்டோம். சித்தர்களை வழிமுறையில் நீங்கள் இந்த கோயிலை கட்டியிருக்கீங்க. இதன் மூலிமா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சாமி? சித்தர்களுடைய மருத்துவமும் மகத்துவமும் வெளிக்கொண்டு வரணும். எல்லாரும் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். வருங்கால சங்கதிகள் கூட சித்தர்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்தர்களை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, சொல்ல போனீங்கன்னா தமிழை கொடுத்தவர்களே சித்தர்கள் தான். இந்த உலகத்துக்கு தமிழை கொடுத்தவர்களே சித்தர்கள். தமிழகத்தில் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது சித்தர் பூமி. அது இல்லாமல் சித்தர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் 18 சித்தர்களும் இந்த தமிழகத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ வாரம் வாரம் நாங்கள் பச்சளை மூலிகை பண்ணி அந்த யாகத்தின் மூலிமா மக்களுடைய நலனுக்காக இன்னை வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறோம். மக்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரே விஷயந்தான், சித்தர்களுடைய வழிபாட்டில் தொடர்ந்து உள்ளவாங்க. அது வந்தீங்கன்னாவே நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க. இப்போது பச்சளை மூலிகையில் நீங்கள் யாகம் வளர்த்துறங்க, யாகம் நடக்குது. இங்கே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு யாகம் நடத்தி நானும் பார்க்கல. பச்சளை மூலிகைனால் யாகம் வளர்த்துறது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சாமி. அதாவதுங்க, இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்பாவோ அம்மாவோ தம்பியோ அண்ணனோ எனக்காக ஒரு உயிரை கொடுனா கொடுப்பாங்களா? 100% கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு உயிரை தன்னை அழித்து நம்மளை காப்பாற்றுறது பச்சளை மூலிகை மட்டும்தான். அது ஒரு உயிர் தான். ஆனால் அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம நல்லா வாழணும், நோய் இல்லாத வாழணும்னு அதை நமக்கு கொடுக்குது. புரியுதா இல்லைங்களா? அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பச்சளை மூலிகையில் பண்ணால் எந்த விதமான நோய்கள் வராது, மனசஞ்சலங்கள் வராது, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அதுக்கு முறையாக நம்ம காப்பு கட்டணும். சும்மா எடுத்து பண்ணக்கூடாது. முறையாக முதல்ல காப்பு கட்டணும். காப்பு கட்டி அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லி அதை கொண்டு வந்து தான் நம்ம யாகம் பண்ணணும். சும்மா போனோம் பறிச்சுட்டு வந்தேன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி. இப்போது இந்த கலியுகத்தில் மக்கள் விஞ்ஞானத்தை அதிகமாக நம்புகிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விஞ்ஞானங்கள் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். அது உண்மைதான் சாமி. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ விஞ்ஞானத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் வந்துருச்சு. இப்போ குருவினுடைய இனமே இல்லாமல் போச்சு. பறவைகள் இனமே இல்லாத போச்சு. ஏன் பறவைகள் நமக்கு தேவை அப்படின்னா, பறவைகள் தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் சரியாக கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விதைகளை போட்டு நமக்கு செடி வளர்க்குறதுக்கு உதவுது. அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா சரணாலயம் நம்ம சொல்கிறோம், அதுக்கு மட்டும்தான் கரெக்டாக அந்த சென்சிட்டிவ் பவர் இருக்குது. அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு இங்கே வரணும்னு சொல்லி இந்த மாதிரி மனிதனுக்கு உகந்ததே பறவை தான். இன்றைக்கி அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம பரிகாரம் பார்த்திங்கன்னா காக்கைக்கு வைக்கிறோம். இன்றைக்கும் சாதம் வச்சுட்டு தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளி விளக்கு. இதெல்லாம் நம்ம பறவைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த செல்ஃபோன் வந்தனால பறவைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மனிதர்களும் அதுபோல தான்.
பறவைகள் வந்து மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவமானதா? 100% வழிகாட்டுதல்னு கூட சொல்லலாம் அதை. நிறையா பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து நிறையா விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்குது. ஏன்னா அந்த பறவைகள் பரிபாஷை வந்து இன்னமும் வந்து சித்தர்கள் மரபில் இருக்குது. அந்த மரபில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது சித்தர்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு பாஷை.